பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? யாவரையும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். உங்களை பார்க்கறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிற தீர்க்க தரிசன வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 24 அதிகாரம் 1 லூக் சாப்டர் 24 verse 1. வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை அவர்கள் எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறையினிடத்தில் வந்தார்கள். ஸ்திரீகள் கல்லறையினிடத்திற்கு வந்தார்கள். ரொம்ப கடினமான காரியம். கல்லறைகளுக்கு வாரத்தின் முதல் நாள் அதிகாலையில் அதிக இருட்டோடு என்று யோவான் எழுதியிருப்பார். ஸ்திரீகள் எங்கே வருகிறார்கள்? கல்லறையினிடத்திற்கு வருகிறார்கள். யாரை தேடி வருகிறார்கள்? இயேசுவை பார்க்க வருகிறார்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை, இயேசுவை பார்க்க அந்த கல்லறைக்கு வந்த பெண்கள். இந்த நாட்களில் ஸ்திரீகள் கல்லறைகளுக்கு வருகிறது என்பது சாதாரண விஷயம் அல்ல. அதுவும் இருட்டில் அதிகாலையில் இன்னும் அந்த வெளிச்சம் வருகிறதற்கு முன்பதாக கல்லறைக்கு ஓடி வருகிறார்கள் ஸ்திரீகள். இன்றைக்கு அப்படி ஒரு ஆர்வம் உள்ள ஸ்திரீகளை தான் குறித்து கர்த்தர் பேசுகிறார். நம்மிடத்தில் ஆண்டவரை பார்க்கக்கூடிய அப்படி ஒரு ஆர்வம் இருக்கிறதா? ஆண்டவரை பார்த்து இத்தனை நாள் ஆச்சு, அவரை பார்க்கணும், அவரை பார்த்து 3 நாள் ஆயிற்று. தங்கள் கரத்தினாலே ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தாங்களே தங்கள் கரத்தினால் ஆயத்தப்படுத்தின கந்த வர்க்கம். அப்படின்னா யோசிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு அவர் மேல் அன்பு வைத்திருப்பார்கள். இப்போ நீங்க ஒருத்தர் மேல அன்பு வச்சிருந்தீங்கன்னா நீங்களே ஆயத்தம் பண்ணி கொண்டு வருகிற, ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுக்க ஆசைப்படுவீங்க. ஏன்னா அவங்க மேல இருக்கிற அந்த பிரியத்தை காண்பிக்க விரும்புவீர்கள். அதுபோல கிறிஸ்துவின் மேல் வைக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். தாங்கள் சொந்த கரத்தினால் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கம். ஐஸ்வர்யவான்கள் செய்யக்கூடிய, வைத்தியர்களை வைத்து ஆர்டர் பண்ணி செய்யக்கூடிய கந்த வர்க்கம். அப்படிதான் யோசேப்பு தன் தகப்பனாய் இருக்கிற யாக்கோபுக்கு செய்தார். அப்படி என்றால் வெளியேற பெற்ற கிறிஸ்து, ஐஸ்வர்யமுள்ள கிறிஸ்து நம்மை விட்டு கடந்து போய்விட்டார். அவரை பார்த்து 3 நாட்கள் ஆயிற்று. அவரை பார்க்காமல் இருக்க முடியவில்லை. ஆகையால் நம்முடைய சொந்த கையினால இந்த கந்த வர்க்கத்தை ஆயத்தப்படுத்தி தம்முடைய அன்பை அவருக்கு காண்பிக்க விரும்புகிற ஸ்திரீகள். இன்றைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பை தான் எதிர்பார்க்கிறார். நான் உம்மை நேசிக்கிறேன் என்று வாயின் வார்த்தையில சொல்லுகிறதை காட்டிலும் செயலில் செயல்படுத்தி காட்டுவது அவசியம். ஆண்டவர் மேல் இருக்கிற அன்பை செயலிலே காண்பீங்கள். செயலிலே காண்பிக்க கர்த்தர் விரும்புகிறார். அன்பை வார்த்தையிலே தெரிவித்து புரோஜனம் இல்லை, செயலில் காண்பிப்போம். உலக மனிதனிடத்தில் அன்பு வைக்காதிருங்கள், தேவனிடத்தில் அன்பு வையுங்கள். உலக மனுஷன் மேல அன்பு வைத்து அந்த மனுஷனோ மனுஷியோ உங்களை ஏமாற்றி விட்டு பிறகு அதை நினைத்து அழுது கொண்டு, புலம்பிக் கொண்டு, கலங்கி கொண்டு வாழ்க்கையை வெறுத்து போற பலரை நான் கண்டிருக்கிறேன். அப்படி ஒரு வாழ்க்கை கர்த்தர் விரும்பவே மாட்டார். நீங்க அன்பு வைக்கிறீங்களா? உங்களை உருவாக்கினவரும், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களை பேர் சொல்லி அழைத்தவர், உங்களை முன்குறித்தவர், உங்களை பிரித்தெடுத்த ஆண்டவர் மேல அன்பு வைங்க. அந்த அன்பு மாறாத அன்பு. அந்த அன்பை செயல்ல காண்பீங்க. அது ஒரு தெய்வீக அன்பு, நமக்காக ஜீவனை கொடுத்த அன்பு. அதிக இருட்டோடு அவரை தேடி வருகிற அளவுக்கு ஆண்டவரை நேசிக்கிற அனுபவம். இந்த நாளில் இந்த வார்த்தையினால் கர்த்தர் அலங்கரிப்பாராக. பிறந்த நாள், திருநாள் காண்கிறவர்களே கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிற்று, பலவீனம் மாறிற்று, கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இப்பொழுதே கர்த்தருடைய குணமாக்குற வல்லமை தொடுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற அற்புதத்தை பார்ப்பீங்க. வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. டேக் திஸ் ப்ரொஃபெட்டிக் வேர்ட். தேவக்கரம் உங்களை தொடுவதாக. ரிசீவ் இட். இந்த நாள் முடிகிறதுக்குள்ள ஆண்டவரே உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நான் செயல்ல காட்ட விரும்புகிறேன் என்று செயல்படுத்தி காட்டுங்கள். கர்த்தர் அதை விரும்புகிறார். உங்க மேல வைத்திருக்கிற அவருடைய அன்பு விவரிக்கவே முடியாது, அளக்கவே முடியாது. அளவிடப்படாத அந்த அன்பை இன்றைக்கு நீங்கள் ருசி பார்க்க போகிறீர்கள். பேசி கொண்டிருக்கும் பொழுதே அற்புதம் நடக்கிறது. Take this prophetic word. Receive it in Jesus' name. Amen. Amen. God bless you. Have a blessed day.